இமேஜினேஷன் பசங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்னு சொல்லலாம். பசங்க என்ன இமேஜின் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்றாங்களோ, அது மட்டும் நடக்கவே நடக்காது. எப்படின்னா, ஒரு பட்டாம்பூச்சி பசங்க கையில இருக்குதுன்னா, அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா, அந்த பட்டாம்பூச்சிக்கு பசங்க கையில இருக்கிறத விட, வானத்துல பறக்கிறது தான் ரொம்ப அழகா இருக்கும்னு நெனச்சிட்டு இருக்கோம். அதையும் பசங்க தடுக்க மாட்டாங்க. பறக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா, பறக்க விட்டுடுவாங்க. ஆனா, பசங்க இமேஜின் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணது என்னவா இருக்கும்னா, இந்த பட்டாம்பூச்சிக்கு ஒரு பூந்தோட்டம் வச்சு ராணி மாரி பார்த்துக்கணும்னு யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பட்டாம்பூச்சி எங்கேயோ கண்ணுக்கு தெரியிற ஒரு பூக்காக பசங்க கையில இருந்து பறக்கணும்னு நினைக்கும். ஆனா பசங்க அதுக்காக 2 சிச்சுவேஷன்லயும் நல்லது மட்டும்தான் நினைச்சிருப்பாங்க. அந்த பட்டாம்பூச்சியும் அப்படி நினைச்சிருக்குமான்னு கேட்டா, முக்காவாசி கதையில அப்படி இல்லை. போன பட்டாம்பூச்சி திருப்பியும் வராது. பசங்க காத்திருக்கிறது என்னைக்கும் தீராது. ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான். ஒரு நாள் அந்த பட்டாம்பூச்சி பசங்கள தேடி கண்டிப்பா வரும்னு. வருமா?